ஹாய், இன்னைக்கு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை துவையல் தான் செய்ய போகிறேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா கிடச்சிருக்கு. நான் எப்போவுமே புதினா வாங்கிட்டு வந்தால் இந்த கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை துவையல் தான் அரைப்பேன். அதுக்கு தேவையான பொருள் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை நிறையவே சேர்த்துக்கலாம். 2 மிளகாய், தேங்காய் ஒரு துண்டு, மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன், சின்ன துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஹேருக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆச்சுன்னா இந்த மாதிரி துவையல் டெய்லி எடுத்துக்கலாம். கரெக்டாகவே கருவேப்பிலை சாப்பிட முடியலன்னா இந்த மாதிரி கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை துவையல் மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம்.